வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். உடல் வலிமை, மன வலிமை, இந்த இரண்டிலும் எது ரொம்ப பவர்ஃபுல்லானது, எது வலுவானது? பெரும்பாலும் எல்லோருமே உடல் சார்ந்த வலிமையைத்தான் பார்க்கிறார்கள். கட்டுக்கோப்பாக உடம்பை வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும், அதில் தவறு இல்லை. ஆனால் உடல் வலிமை, மன வலிமை, இந்த இரண்டும் மோத விடுகின்ற பொழுது உடல் வலிமையை விட மன வலிமை உள்ளவர்கள் எளிதில் எதையும் தாக்கு பிடித்து விடுகிறார்கள். எதையும் தாங்கும் இதயமாக இருப்பவர்கள் மனோ வலிமை உடையவர்களாகத்தான் இருக்க முடியும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட மனம் ஒடிந்து போய், மனம் நொந்து போய், நமக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று நல்ல தோற்றத்திலே ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். இராணுவ கமாண்டரிலிருந்து, மருத்துவர்களில் இருந்து, துப்பாக்கி ஏந்தி போர் செய்யக்கூடிய வல்லமை பெற்ற அந்த உடல் ஆரோக்கியத்தை பெற்றவர்களிலிருந்து எல்லோருமே மன வலிமை குன்றிய காரணத்தினால் அவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அவர்கள் சமாளிக்க முடியவில்லை. உடல் ஆரோக்கியம், உடல் வலிமை என்பது ஒரு 50-40% என்று சொன்னால், மீதி 60% மனோ வலிமைதான் ஏற்றமானது. அதுதான் நம்மை எல்லா நேரங்களிலும் தாங்கக்கூடியது. அந்த மனோநிலை உள்ளவர்கள் எத்திசையில் காற்றடித்தாலும் அவர்கள் இலக்கு சரியாக நிர்ணயித்து அவர்கள் பயணிப்பார்கள். உடல் வலிமையோடு சேர்த்து மன வலிமையை பேணுவோம். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.